சொல்லு கற்பகா. வீட்டுக்கு வரியா? வா வா, வீட்டுல தான் இருக்கோம். சரி. யாருமா போன்ல? கற்பகங்க கல்யாணத்துக்கு வரல, அதனால இப்ப பக்கத்துல கோயிலுக்கு வந்தாலாம், அப்படியே வீட்டுக்கு வரேன்னு சொல்றான் மருமகளை பாக்கிறதுக்கு. ஏ ஸ்வேதா. சொல்லுங்க. ஐயா என்ன இது, நீயும் தலையும் உன் ட்ரெஸ்ஸும்? என்னங்க நைட்டி போட்டிருக்கேன், லூஸ் ஆகிட்டு இருக்கேன். ஐயா இதெல்லாம் என் குடும்பத்துக்கு ஆகாது. போய் கண்ணுக்கு லட்சணமா பாக்குற மாதிரி புடவை கட்டு. எங்க வீட்டுல இப்படிதான் இருந்தேன் நானு. நான் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இந்த வயசு வரைக்கும் புடவையில தான் இருக்கேன். புடவை தான் கட்டணும், அதுதான் நம்ம தமிழர் பண்பாடு. போய் புடவை கட்டு. நீ ஏன் சும்மா தொலை பண்ணிக்கிட்டே இருக்கிற? இன்னும் அந்த காலத்திலே இருக்கிற. காலம் மலையாளி போச்சு. லேட்டஸ்ட் மாடலு புரியுதா? சும்மா அவளை போய் நெய் நெய் தொலை பண்ணாத. மருமக என்ன இஷ்டத்துக்கு விருப்ப ஒரு துணி போடாத அவ போட்டுருக்கோம். நீங்க வாய முடியும் சும்மா இருங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? பேப்பர் தானே படிக்கிறீங்க, ஒழுங்கா படிங்க. இந்தா தோல்ல போடு. ஐயா என்ன இது? நீங்க தானே தோல்ல போட சொன்னீங்க. ஐயோ தலையெழுத்து, இப்படி போட சொன்ன. என் ஃப்ரெண்டு வரா வீட்டுக்கு, அவன் முன்னாடி இப்படி வந்து தொலைவாரு. அப்ப எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு, இல்லன்னா இங்க இருந்து ஒரு கதை எடுத்து போய் ஊரெல்லாம் பேசுவா. அவ கண்ணு முன்னாடி வந்து தொலைவாரு. போய் சமையல் வேலையை பாரு. என்னத்த சமைக்கணும்? சப்பாத்தி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா. சப்பாத்தி பன்னீர் குருமா செய்யுமா, எனக்கு ரொம்ப பிடிக்குமா. ஓ அதே செய், மாமா கேக்குறாங்கல்ல. அத்தை, சப்பாத்தி செய்யணும்னா மாவு பிசையணும், திரட்டணும். உங்களுக்கு தான் கஷ்டம். நான் திருப்பி திருப்பி போட்டு எடுத்துடுவேன். சரி, அப்போ வெஜிடபிள் பிரிஞ்சு செஞ்சிரு. அத்தை, அடிக்கிற வெயிலுக்கு நீங்க கடைக்கு போவீங்களா? காய்கறி வீட்டுல ஒண்ணுமே இல்ல, எல்லாமே வாங்கணும். சரி போய் தோசையாவது சுடு. தோசை மாவு இப்பதான் அரைச்சேன், புளிச்சு கூட இருக்காது. உங்களுக்கு தெரியாதா? இப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்ற? வெயிலுக்கு கஞ்சி காசி குச்சா நல்லது. கஞ்சா? ஆமா மாமா, கஞ்சி உடம்புக்கு நல்லது அடிக்கிற வெயிலுக்கு. மருமக வந்தும் நமக்கு நல்ல சோறு இல்ல இந்த வயசான காலத்துல. வெறும் கஞ்சின்ற பேர்ல எங்களுக்கு ஒரு சுடுதண்ணிய காசு ஊத்த போற, அதுதானே? போய் செய். இத சாப்பிட்டா ஆகாது, அதை சாப்பிட்டா ஆகாதுன்னு இப்படியே சொல்லி சொல்லியே எங்க வாய கட்டி போட்டேன். இப்படி பண்ணி பண்ணியே எங்களுக்கு சோறு போடாம சீக்கிரம் அனுப்பிடுவ போடுறது ரெண்டு பேரையும். எனக்கு மட்டும் ஆசையான வகை வகையா செஞ்சு போடணும்னு ஆசை. உங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆகுது, மாமாவுக்கும் உடம்பு சரியில்லாம ஆகுது. அதனால கஞ்சி காசுறேன் நானு. ஏன் இப்படி கோவப்படுறீங்க? போய் செஞ்சு தோலை போ. ஏண்டி அவகிட்ட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கினே இருக்கிறேன். ஒரு மருமகிட்ட வந்தா வாழ வேண்டிய மருமகிட்ட எப்படி இருக்குமோ அப்படி இரு. சும்மா வந்து அந்த நேரம் சண்டை போட்டு வச்சுக்கோ, நம்ம மரியாதை தான் போயிடும். புரியுதா? வயசான காலத்துல என்ன போனாலும் இது சாப்பிட்டோமா, தூங்கணுமா, டிவி பார்த்தோமா, காலத்தை ஓட்டணுமான்னு இரு. இல்லைன்னா உனக்கும் மரியாதை இருக்காது, எனக்கும் மரியாதை இருக்காது. கூட கூட வாயாடி உன் மரியாதையை நீ கெட்டுக்காது சொல்லிட்டேன். அப்ப ராமச்சந்திர பார்த்து வர. ஆமா, ஒரு வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் என்ன ஐயா. அத்தை, என்ன இது? இப்படி வந்து உட்கார்ந்து இருக்க தெரியும்ன்றத கொஞ்சம் மரியாதை இல்லையா? கொஞ்சம் கூட வேண்டு. முதல்ல உங்க பக்கத்துல நான் உட்கார கூடாது அத்தை. உட்கார கூடாது, இதெல்லாம் சொல்லி கொடுக்கலையா உங்க அப்பா அம்மா? ஏந்திர முதல்ல. தெரியும் உட்கார்ந்து இருக்காங்க, கூட கூட வந்து உட்கார்ந்துருக்க. சரி இந்தாங்க அத்தை, நேற்று உங்க பையன் கேக் வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு மனசே இல்ல உங்களை விட்டு சாப்பிடறதுக்கு. கேக் சாப்பிடுங்க. மருமக கொஞ்சம் நல்லவதான் போல இருக்கு. என்ன சுகர் எவ்வளவு இருக்கு? சுகர் 180 இருக்கு. 180? ஓகே அத்தை, இந்தாங்க அத்தை. இப்ப என்ன வெயிட் போடுறேன் அந்த கேக் சாப்பிட்டாக்கா. இத்தனை வயசுக்கு அப்புறம் வெயிட் போட்டா என்ன, போடலன்னா என்ன? போட்டா அத்தை. ஐயோ இப்ப என்ன?
சாப்பிட்டீங்கன்னா சுகர் வந்து மயக்கச்சி விழுந்து அப்புறம் என் வீட்டுக்காரு ஹாஸ்பிட்டல் கைமா செலவு பண்ணி திரிவாருத்த. அடிப்பாவி, அவனை 10 மாசம் சுமந்து பெத்தவனா நீ எனக்கே கணக்கு பாக்குறியா? என்னகிட்ட ஆனாவோட நீங்க 10 மாசம் சுமந்து பெத்தன்னு சொல்றீங்க. எல்லாரும் தான் 10 மாசம் சுமந்து பெத்தாங்க, நீங்க மட்டுமா? அடிப்பாவி, உன்னை தேடி தேடி கட்டிட்டு வந்ததுக்கு நீ இதுவும் பேசுவ இன்னமும் பேசுவ. இப்ப என்ன அத்தை, கேக்கால தானே சண்டை? கேக் சாப்பிடுங்க. எனக்கு வேணாம். இல்ல அத்தை சாப்பிடுங்க அத்தை. எனக்கு வேணாம். அத்தை சாப்பிடுங்க அத்தை. எனக்கு வேணாம்னு சொல்றல, சாப்பிடுங்க அத்தை. ஏண்டி இப்ப நான் இந்த கேக்க தின்னுட்டு எனக்கு சுகர் வந்து நான் சாகணும், நீ இந்த சொத்து பத்தெல்லாம் அனுபவிச்சுக்கணும் ராணி மாதிரி, அதுக்கு தாடி எனக்கு தின்ன சொல்ற? சாப்பிடுங்க அத்தை. கேக் எனக்கு வேணாம்னு சொல்றல. நீங்க சாப்பிட்டீங்கன்னா நல்லது அத்தை. அப்புறம் பாருங்க அத்தை. எனக்கு வேணாம். நீங்க மரியாதை குட்டியா நான் மரியாதை கொடுப்பேன். நீங்க அடாவடி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நானும் இப்படிதான் அடாவடி பண்ணுவேன். வரட்ட உங்க புள்ள 2ல 1 பாக்குறேன். I'm